ஆசைகளுக்கும் ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? போதும் என்கிற மனது. ஜென்யூன் growthன்னு ஒன்று இருக்குது. அது தேவன் கொடுப்பார். ஆசை இச்சை என்பது பிசாசு கொடுப்பார். தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். But godliness with contentment is great gain. Godliness with contentment. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. தேவ பக்தி என்றால் என்ன? தேவ பக்தி என்பது கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நேசம். அந்த நேசத்திலே ஒரு பயம் இருக்கிறது. அந்த உறவு காப்பாற்றப்பட வேண்டும், அந்த உறவில் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள உறவு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் பயம் என்று சொல்லுவதை விட ஒரு கேர்ஃபுல்னஸ். நான் என்னுடைய மனைவிக்கு, என் கணவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும், என் பெற்றோருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு பயம் வேண்டும். பயம் என்று சொல்லும்போது அதை பொதுவாக நாம் நெகட்டிவாக பார்க்கிறோம். பாசிட்டிவான பயமும் இருக்கிறது. ஆமாங்க, ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, அந்த எக்ஸாமை குறித்து ஒரு குறிப்பிட்ட அளவு கரிசனை, ஒரு பயம் வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு பயம் வேண்டும். என்னதான் கடவுளை நேசித்தாலும் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம், அவருக்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாது. அதே போல நம்முடைய ஆசைகளுக்கும் ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? போதும் என்கிற மனது. The heart of contentment. The heart of contentment. பல வேளைகளிலே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக அநேக காரியங்களை ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த ஆசையெல்லாம் எங்கே இருந்து வருகிறது? ஆசையை தூண்டுவதற்கு உலகம் பல விதங்களிலே இன்றைக்கு முயற்சி செய்கிறது. ஆனால் நாம் அநேக வேளைகளிலே இந்த ஆசைகள், விருப்பங்கள், நல்ல கவனிங்க, நமக்கென்று வருகிற தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை விடுத்து உலகத்தில் வர்ற அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், இதை பார்க்கும்போது வருகிற ஆசைகள் இருக்கிறது. பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உங்க உள்ளத்துல ஒரு விருப்பத்தை உருவாக்குறது ஆண்டவர் தான். நான் இந்த கோர்ஸை படிக்கணும், இந்த வருஷம் நான் பைபிளை வாசித்து முடிச்சிடணும், இந்த வருடம் நான் இந்த டார்கெட்டை செய்யணும், இந்த வருடம் நான் வீடு கட்ட வேண்டும். இந்த விருப்பத்தை ஜென்யூனா உங்க உள்ளத்துல விதைக்கிறது கடவுள். ஆனா at the same time இந்த உலகமும் பிசாசும் ஆசைகளையும் இச்சைகளையும் விதைப்பான். உதாரணமாக உங்க வீட்டில் பொருட்கள் இருக்கும்,
ஆனால் ஒரு தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இதுதான் லேட்டஸ்டாக கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே ஒரு ஆசை வரும், நம்மளும் அதை வாங்கினா என்ன, ஏற்கனவே நமக்கு நல்லது இருக்கும், ஆனால் மனசில் ஒரு ஆசையை பிசாசு தூண்டுவான், அதையும் வாங்க. எதற்காக? எல்லாரும் மெச்சிக்கொள்ளணும், உன்கிட்ட இருக்கிறது தான் லேட்டஸ்ட். ஓ பரவாயில்லையே, யார்கிட்டையும் இல்லை, உன்கிட்ட தான் இது இருக்குதா, அந்த பெயருக்காக, பிரஸ்தாபத்திற்காக. இப்படிப்பட்ட ஆசைகளிலும் இச்சைகளிலும் வருகிறவர்கள் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கண்டென்ட்மெண்ட் என்பது இது தேவனுடைய ஒரு குணாதிசயம். கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது இந்த கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட், மனதிலே போதும் என்கிற அந்த மனது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல விதத்தில் பிசாசு ஆசைகளை தூண்டுகிறான். முக்கியமாக பொருளாதாரத்தில், அதுலேயும் இந்த பணம் போட்டு அதை பெருக வைக்கிறது. கம்ப்யூட்டரில் இன்றைக்கு ஒரு ஒரு சூதாட்டம் மாதிரி ஒரு காயின் இருக்குது. அது என்னதுங்க? பிட்காயின் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன ஒரு பேங்க்ல போட்டு வர்ற இன்ட்ரெஸ்டா? இல்லை, அது ஒரு சூதாட்டம் மாதிரி. அதில் ஒரு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் பணத்தை ஒரு பேங்க் மாதிரி வர்ச்சுவல் கரன்சி, அந்த கரன்சி பேங்க்ல இல்லை, கம்ப்யூட்டருக்குள்ள போடுறாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல அந்த பணத்தை போட்டு அதை பார்த்து ஜனங்க வாங்க 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 அந்த காயினுடைய விலை மதிப்பு ஏறுகிறது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகத்தில் பயங்கரம் பெரிய ஒரு எக்கானமினா இந்த பிட்காயின்ஸ் என்று சொல்ல, பிட்காயின்றது அதில் ஒரு பகுதி. அது மாதிரி இருக்கிற இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கிற அந்த வர்ச்சுவல் காயின்ஸில் தான் இன்னைக்கு நிறைய பணம், அதாவது கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணாமல் மக்களே தங்களுக்குள்ள பண பரிமாற்றம் செய்வது. நிறைய ஏமாற்று கம்பெனிகள் அதில் வந்துருச்சு. இது ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இதில் என்ன மெயின்? மக்களுக்கு பேங்க்ல போட்டால் இத்தனை பெர்சன்டேஜ் அதில் ரிட்டர்ன்ஸ் வரும், ஃபிக்ஸடில் போட்டால், அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட இயற்கையின் ஆசீர்வாதமாகிய தங்கம், கோல்டு, ரியல் எஸ்டேட் கூட தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், நிலம். இப்படிப்பட்ட பிசிக்கலாக இருக்கிற கண்களில் பார்க்கக்கூடிய ரூபாய் நோட்டோ அல்லது தங்கமோ இது முறைப்படி வருகிற ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் திரளான மந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து மல்டிப்ளை பண்ணார். ஆனால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், கீழே உள்ள வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கண்டென்ட்மெண்ட் என்பது இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக இதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் தள்ளாடுவதற்கு காரணமே நாம் மற்றவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி பார்த்து, அவங்களுக்கெல்லாம் இது இருக்குதே, எனக்கு இது இல்லையே,
ஒரு பணக்கார வீட்டை தாண்டி போகும்போது அதை பார்த்து எனக்கு இது இல்லையே, மற்றவருடைய வாகனத்தை பார்த்து ச்சே இது நான் வச்சிருந்தா நல்லா இருக்குமே. இது ஆண்டவரே தெளிவா சொல்லி இருக்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனைகளில் கடைசி கற்பனை தெளிவா சொல்றார், பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? வேண்டாம், பிறனுடையது நமக்கு வேண்டாம். பிறருடையதை பார்ப்போமானால் நமக்குள்ளே தவறான இந்த எண்ணங்கள் வந்துவிடும். அதனாலதான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி அதுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த வருடம் நீங்கள் எந்த கடனிலும் தேவையற்ற முதலீடுகளிலும் சிக்கி பணத்தை இழக்கக்கூடாது. யார் அது ஆமென் சொல்லு. இந்த செய்தியை நீங்கள் தற்செயலாய் கேட்கவில்லை, தேவனுடைய சித்தப்படி கேட்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த வருடம் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆண்டவருக்கு உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு தெரியும். அதற்குரிய ஞானத்தை உங்களுக்கு வழங்கவும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், உங்களுக்கு கொடுத்த வாகனம், உங்களுக்கு கொடுத்த வீடு, அவர் உங்களை அதை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. அப்போ கர்த்தர் கொடுத்தவைகளில் போதும் என்கிற மனது இங்க தெளிவா போட்டிருக்கு பாத்தீங்களா? எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய். அப்படின்னா பாஸ்டர் எங்களுக்கு பணத்துக்கு மேல எங்களுக்கு அக்கறையே இருக்கக்கூடாதா? நாங்க இப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிட்டே இருக்கணுமா? பைபிள் வாசிங்க, செபிங்க, வேலைக்கு போங்க, பிசினஸ் பண்ணுங்க, செல்வ செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க செய்கிற தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா கொடுப்பார். அது உலக பிரசித்தி பெற்றதாய் மாறும். ஒரு கம்பெனியை நீங்க ஆரம்பிங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, புதுசா ஒண்ணு கண்டுபிடிங்க. யோசேப்பை போல தேசத்து ராஜாவுக்கே அவர் பினான்ஸ் சொல்லி கொடுத்தார். 5ல் ஒரு பாகத்தை சேமிச்சு வச்சு பஞ்சகாலம் வரும்போது எல்லாருக்கும் வித்து மற்றவர்களுக்கெல்லாம் படி இழக்கும்படி மாறினதுக்கு காரணம் யோசேப்பு மூலமாய் தேவன் கொடுத்த ஆலோசனை. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார். பெரிய கம்பெனிஸ்க்கு உங்க மூலமா கர்த்தர் ஐடியாஸ் கொடுப்பார். பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு தேவன் வெளிப்பாட்டை உங்கள் மூலமாய் தருவார். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் எதை செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம், மற்றவர்களுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி விடுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் போது அவர்கள் தன்னால உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்க ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறீங்க, அவருக்கு ஒரு 10 கோடி கிடைச்சா அவர் 10 லட்சம் உங்களுக்கு கொண்டு வந்து தர மாட்டாரா? அவர் அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சமாவது உங்களுக்கு தர மாட்டாரா? உங்களிடத்துல தேவனுடைய ஞானம் இருக்கிறது. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். இந்த வருடம்
போதும் என்கிற மனது. அதுக்காக திட்டமிடுதலும் லக்குகளும் இல்லாமல் இருக்க சொல்லவில்லை. Have goals, have targets. கடந்த வருடம் நீங்கள் ஈட்டின வருமானத்தை விட இந்த வருடம் நீங்கள் அதிகமாக பெறதான் வேண்டும். ஜென்யூனா உங்களுக்குள்ள வளர்ச்சியை குறித்த தாகம் ஒன்று இருக்கிறது, ஆசை இச்சை என்று இருக்கிறது. விருப்பம் தாகம் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், உலகம் அதன் ஆசை இச்சைகள். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க. கடைசி நாட்களில் பிசாசானவன் கர்த்தருடைய ஜனங்களை வஞ்சிப்பதற்காக பல விதத்தில் ட்ரை பண்ணுவான். இந்த வருடத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பிரதானமாய் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட ஒரு பாரம் என்னவென்றால், விசுவாசிகளை மிகுந்த கவனமாய் இருக்க சொல்லு. தவறான ஒரு லோனோ அல்லது ஒரு பொருளையோ ஒரு முதலீட்டையோ அவர்கள் எடுத்து சிக்க வேண்டாம் என்று சொல். ஏன்னா ஒரு பெரிய ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மாதிரி வரப்போகிறது. பண முடக்கம். எப்படி திடீர்னு சொல்லி பேங்க்ல இருந்து 2000 ரூபாய் தான் எடுக்க முடியும்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி சம்திங் குட் ஹேப்பன். ஏனென்றால் உலகமே பொருளாதார மயமாக மட்டுமல்ல, டிஜிட்டலுக்குள்ள கரன்சியை கொண்டு போறாங்க. எல்லாருடைய பணமும் பேங்க்ல கையில் இருக்கிற கேஷை குறைச்சு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். காரணம் என்ன? இந்த உலகத்தை பிசாசு அந்த டிஜிட்டல் மூலமா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுகிறான். டிஜிட்டல்ல இருந்தா நமக்கு அதுக்கு மேல அதிகாரம் இல்லை. அதிகாரம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கேட்டு நடக்க வேண்டும். பிசிக்கலா கேஷ் இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், எதை வாங்கணும் வாங்கக்கூடாது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வருடம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு ஆமென் சொல்றீங்களா? உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகுமா? The world and its temptations will perish, but he who does the will of God will remain forever. தேவ பிள்ளையே, ஞானமாக இந்த வருஷம் நம்ம நடப்போம். மிகுந்த கவனமாய் நடக்க வேண்டும். நான் சமீபத்தில் ஒரு தேவ பிள்ளை கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், அவர் பயங்கர ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இப்போ அந்த பிள்ளை நிறைய ஆசைப்படுறான், பட் ஆனால் அவன் மனசுல ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்லை. அப்போ ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், கடந்த 2 வருஷத்துக்குள்ள கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார். அருமையாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையாய் கர்த்தர் ஒவ்வொரு படியாய் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வரார். ஆனால் அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு முதலீடு ஒன்றை செய்து அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனா நேர்த்தியாய் செய்கிறவர் அதே வசனத்துல இன்னொரு காரியத்தையும் அங்க சொல்றார். என்னவாது? உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனா உலகமும் அவங்க மனசுக்குள்ள இருக்குது. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பாருங்க, உலகமும் இருக்குது, ஆண்டவருடைய சித்தமும் இருக்குது. ஆண்டவர் சூஸ் பண்ண சொல்றார். நீ என்ன நம்பி இருக்க போறியா, இல்லாவிட்டால்
Are you just going to be filled with the world? வேர்ல்டு ஆண்டவர் நம்மளை ரோபோவா வைக்க விரும்பலங்க. ஆண்டவர் நம்மை சுயமாய் சிந்திக்கக்கூடிய சுயாதீனமான ஒரு புத்தியை, ஒரு இருதயத்தை, ஒரு பிரெயினை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாம் என்ன செய்ய போறோம்? உலகமும் அதன் ஆசை இச்சைகளையும் பார்க்க போகிறோமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? சொல்லுங்க ஆமென். போதும் என்கிற தேவ பக்தி. இந்த போதும் என்கிற மனப்பான்மை உடைய நபர் கடவுளுக்கு கொடுக்க தவற மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் டிஜிட்டல்லையே அவங்களுடைய பிசினஸ் பண்ணும்போது, அவருடைய பணங்கள் வரும்போது டிஜிட்டல்ல இருந்து எடுத்து காணிக்க கொடுக்கறதுக்கு மனசு வர்றதில்லை. தசம பாகத்தை எடுக்கிறது இல்லை. நமக்கு ஆலயத்தில் காணிக்க முந்தி காணிக்க பெட்டின்னு வச்சிருப்பாங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், அவங்களுக்கு அந்த சம்பளம் வந்த உடனேயே தசம பாகத்தை முதல்ல எடுத்து வச்சிருவாங்க. காரணம் அந்த பிசிக்கலா இருந்ததுனால அந்த கேஷ்ல இருந்து கரெக்டா எடுத்து வைப்பாங்க. நான் ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, என்னால் அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வைக்க முடியல. ஏன்னா எல்லாம் டிஜிட்டலாகவே நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறனால அடுத்தடுத்து அந்த பணத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த போதும் என்கிற மனதில்லை, கடவுளுக்கு கொடுக்கிறோம்ன்ற மனதில்லை. சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேவனாலே நம் தேவைகளை சந்திக்க முடியும். சொல்லுங்க ஆமென். பிலிப்பியர் 4:11 வாசிக்க போகிறோம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம்னா என்னங்க? மனது சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில்? அடுத்த வருஷத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். என்னவாங்க? தாழ்ந்திருக்கவும். அது ரொம்ப அழகா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஐ நோ வாட் இட் இஸ் டு பி இன் நீட். தேவையோடு இருப்பதும் எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு தெரியும். ஐ நோ வாட் இட் இஸ் டு ஹேவ் பிளென்டி. இப்போ இவர் சொல்றாரு, குறைவோட சந்தோஷமா இருக்கவும் எனக்கு தெரியும், நிறைவு வரும்போதும் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி ரொம்ப குதிக்காம மன ரம்மியமா அடக்கமா, பணம் நிறைய இருக்குதுன்றதுக்காக அள்ளி தெளிக்கிறது, ஆடம்பரமா வாழ்றது அப்படி இல்லாம தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைச்சலோடு இருக்கவும் தெரியும், நிறைய இருக்கும் போதும் ஆடாம போதும் என்கிற மனதுடனே கூட. பிசாசு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்ச உடனே ஆசையை காமிச்சு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்துட்டா சரி, அப்புறம் அங்க வந்த உடனே இதை விட இது ஜென்யூன் குரோத்னு ஒன்று இருக்குது, அது தேவன் கொடுப்பார். ஆசை இச்சை என்பது பிசாசு கொடுப்பான். இப்ப நம்ம எப்படி பாஸ்டர் நம்ம புரிந்து கொள்வது? செபியுங்கள். ஆண்டவரே, இது உம்மிடத்திலிருந்து வருகிறதா? உம்மிடத்திலிருந்து வராது எனக்கு வேண்டாம். லூக்கா 17:1 பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. தேவ பிள்ளையே, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கலங்கமில்லாத பாலாக கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் காம்ப்ரமைஸ் லிவிங்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. நீங்களும் நானும் அதுல போகக்கூடாது. ஏனென்றால் விசுவாச விழுகுதல், apostasy will come in the last days. People will not trust God, but they will trust the world. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்.
ஆனா இந்த உலகத்தை நம்புவாங்க, கர்த்தரை நம்ப மாட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை நம்ப மாட்டாங்க, வார்த்தையை நம்ப மாட்டாங்க. விசுவாசத்தின் விழுகுதல், the falling away from the faith will happen. விசுவாசத்திலிருந்து அநேகம் பேர் விழுந்துருவாங்களாம். many people will fall. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுகுதல் அல்லது விழுகுதல் எங்கே வரும் என்றால் பண ஆசை வரும்போது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக தான் பவுல் சொல்கிறார் 1 தீமோத்தேயு 6:7 நாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். If we have for food and we have for nice dress, நல்ல ஒரு வீடு, ஆடம்பரம் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். நல்ல கவனிங்க, 112 சங்கீதத்தில் 2ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 112 சங்கீதத்தில் ஒரு நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குமா? பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சரி, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த வருடம் ஆஸ்திகளோடும் ஐஸ்வர்யங்களோடும் பெருகும்படி கர்த்தர் செய்வார். ஆனா இது கர்த்தரை நம்பி கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளிலே நடந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களாய் இருப்பதாக. அதுதான் சொல்றேன். அதுதான் the heart of contentment. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. தேவ பக்தி. கொரோனா வந்தபோது சில பெரிய செல்வந்தர்கள் ரோட்ல உட்கார்ந்து தங்களுடைய பணத்தை ஊர் மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாங்க. அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இந்த கோவிட் வந்தபோது மனம் குத்தி சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருந்த அவரு டாலர் எல்லாம் பறக்க விட்டார். இந்த பணம் எல்லாம் ஒன்னுத்துக்கும் யூஸ் கிடையாது. எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை, இவ்வளோ பெரிய மாடியில் இருக்கிறேன், சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை, எதுக்குங்க இந்த பணம்? அன்னைக்குதான் அவர் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையே புரிந்து கொண்டார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும், ஆனால் அதுல ஒரு கண்டென்ட்மெண்ட். கர்த்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார், நன்றி ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இதில் நான் உண்மையா இருக்கிறேன், கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் உண்மையா நான் இருக்கிறேன். இந்த மேலே ஏறுறது கீழே விழுகிறது இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னா இப்படி இப்படி அந்த மாதிரி மேலே ஏறிக்கிட்டே போகும். ஆனா உலகமும் ஆசை இச்சைகளையும் பார்க்குறவங்க இப்படி மேலே ஏறுவாங்க, எல்லாத்தையும் இழந்து கருத்தில் இப்படி கீழே வந்துடுவாங்க, திருப்பி மேலே ஏறுவாங்க. காரணம் என்ன? இது உலகத்தின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். He will grow from strength to strength to strength. மேலே மேலே போயிட்டே இருப்பான். இந்த உலகத்தில் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. கண்டென்ட்மெண்ட், ஹார்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கடவுளுக்கு கொடுப்போம், இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம். இதுதான் ஹார்ட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். ஆனால் அந்த பண ஆசை இருக்கிறவங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, கடவுளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும்
உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.